ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, வெஜிடபிள்ஸ் வந்துட்டு உங்கள் விருப்பம்தான். கேரட் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர் இதையும் சுடுதண்ணியில் வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இலை, பட்டை, லவங்கம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தக்காளி நல்லா வதங்குறதுக்காக. அப்புறம் லாஸ்ட்டாக செக் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு. நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது காரத்துக்காக கிடையாது, கலருக்காக தான் நான் போட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான். இது போடாமல் பிளெயினாக நீங்கள் ஒயிட்டாக கூட செய்யலாம், வெறும் பச்சை மிளகா போட்டு. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லியையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை இருக்குல்ல, இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் ஸ்வீட் கார்னும் வேர்க்கடலையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1.5ன்னு சொல்லிட்டு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே மெதுவாக கிளறி விடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி விட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் வரட்டும். செக் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டான யம்மியான வெஜிடபிள் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லை. இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.